எம்மாடி எம்மா! என்னா மேட்ச்டா சாமி! ஜிடி வெர்சஸ் டிசி மேட்ச் தான் பயங்கர ஒரு ஹைப்ப ஏற்படுத்துச்சு அப்படின்னா, இந்த மேட்ச் அதோட பயங்கரமான ஒரு ஹைப்ப ஏற்படுத்திருச்சுங்க. ஒரு கட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஐஜி ஜெயிக்குங்கன்ற வாய்ப்பே இல்லாம இருந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒத்த ஆளு, ஒத்த மனுஷன் ஒரு சின்ன பையன் 21 வயசு பையன் முக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அடி வெளுன்னு வெளுத்து கடைசியில அந்த டீமுக்கு ஒரு வெற்றிய தேடி குடுத்துருக்காரு. அந்த மேட்ச்ல பயங்கர ஒரு ஹைப்ப ஏற்படுத்துச்சுங்க. இந்த மாரி ஒரு மேட்ச்லாம் நீங்க வந்து வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து டெர்ரிஃபிக் ஒரு மேட்ச்சா இருந்தது. வாங்க அந்த மேட்ச்ல அப்படி என்னதான் நடந்ததுன்னு டீட்டெயிலா பார்த்தரலாம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. எல்ஐஜி வெர்சஸ் கேகேஆர் இந்த மேட்ச்ல இன்னைக்கு டாஸ் வின் பண்ண எல்ஐஜி நாங்க வந்து முதல்ல பவுல் பண்றோம் அப்படி ஒரு டிசிஷன எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட ஆரம்பிச்ச கேகேஆர் அணி வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்களோட மெயின் பேட்டரான ஃபில் ஆலனோட விக்கெட்ட வந்து இழந்தாங்க. அதுக்கப்புறம் ரகுவன்சியா இருக்கட்டும், பிளஸ் அஜிகே ரஹானே 2 பேர் ஒரு சூப்பரான ஒரு தொடக்கத்த குடுத்தாங்க. அத அப்படியே ஃபாலோ பண்ண கேமரன் கிரீன், ரோமல் பவல் ஒரு அதிரடி காமிச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா, 20 ஓவருக்கு 4 விக்கெட் மட்டும் இழந்து 181 ரன் வந்து அடிக்க முடிஞ்சது கேகேஆர் அணியால. ஓகே 182 ரன் அடிச்சா அந்த வெற்றியில கூட ஆட ஆரம்பிச்ச எல்ஐஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பம் சூப்பரா இருந்தது. நம்மளோட மிச்சல் மார்ஸ், மெய்டன் மார்க்கம் 2 பேரும் ஒரு அருமையான தொடக்கத்த வந்து குடுத்திருந்தாங்க. பிளஸ் அவங்களோட விக்கெட் கொஞ்சம் சரியான ஸ்டார்ட் கிடைச்சாலும், குயிக்காவே அவங்களோட விக்கெட்டையும் இழந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் பூரான்ட்டு அடுத்தடுத்து அவங்களோட விக்கெட் வந்து இழந்தாங்க. ஆனா, ஆயுஷ் பதேவனி மட்டும் தனியாளா நின்னு போராட ஆரம்பிச்சாரு. பிளஸ் அவரோட போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, தனியாளா இருந்துகிட்டு இருக்கு. மத்தபடி அவருக்கு சப்போர்ட் பண்ற வகையில எந்த ஒரு பேட்டருமே வந்து நிக்கவே இல்ல. வந்தவங்க எல்லாம் ஃபெயிலியர்ன்ட்டு திரும்பிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில ஆயுஷ் பதேவனி மட்டும் கேம எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. பிளஸ் அவரோட விக்கெட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க. அவரு ஒரு நல்ல ஒரு அருமையான ஹாஃப் செஞ்சுரி பதிவு பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரோட விக்கெட்ட எடுத்தாங்க. அப்ப அந்த இடத்திலேயே வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இனி கேகேஆருக்கு தான் வெற்றி வாய்ப்பு. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஐஜி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு முடிவாயிருச்சுங்க. அப்ப உள்ள ஒரு 21 வயசு பையன் உள்ள என்ட்ரி குடுக்குறாப்புல. அவர் பேர் தான் முகில் சௌத்ரி. அந்த பையன் உள்ள வந்து ஒரு 6 அடிப்பாரு பாருங்க. அந்த காலத்துல எம்எஸ் தோனி ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்ட எப்படி அடிப்பாரோ, அதே மாரி ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சு 6 அடிச்சு ஆரம்பிச்சு வச்சாருங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பவுலரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நான் இன்னைக்கு அடிக்க போறது உறுதி, எங்க டீம ஜெயிக்க வைக்க போறது உறுதின்னு போட்டு உரின்னு உரிக்க ஆரம்பிச்சாரு. 7 6 2 பவுண்டரி 22 பால் 50 சில்ற ரன்னு. ஸோ மாசு காமிச்சுட்டாப்ல. அது கடைசி ஓவருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற மாரி இருந்தது. கடைசியில 2 6 அடிச்சு கேம முடிச்சு குடுத்தாரு. கடைசி 1 பாலுக்கு 1 ரன் தேவைப்படுற மாரி இருந்துச்சு. அந்த பால் அவருக்கு பேட்ல பீட் ஆவாம இருக்கலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ரன்னு ஓடி அந்த மேட்ச வந்து முடிச்சு குடுத்தாரு. முகில் சௌத்ரி சின்ன வயசு பையன். பிளஸ் அவருக்கு அந்த டீமுக்கு ஒரு நம்பிக்கைய குடுத்துருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா, 3 விக்கெட் வித்தியாசத்துல எல்ஐஜி இன்னைக்கு ஒரு அருமையான வெற்றிய வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வெற்றி எல்லாமே அந்த சின்ன பையனுக்கு தான் போய் சேரும். ஓகே இந்த மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புடிச்சிருக்குங்கிறத லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே.